கல்யாணம் காலையில் ஆகுது, சாயந்தரம் பார்க்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கட்டின பொண்டாட்டிய சுடுகாட்டு கூட்டிட்டான். அவ ஐயோ இங்கேயான்னா, அவன் அங்க வர்றதுக்கு சாவறான், நீ என்னமோ. அதாவது அந்த பார்வை இருக்குது பாருங்க, அந்த அணுகுமுறை தாங்க. அதைத்தான் கவிஞன் நமக்கு சொல்லி கொடுக்குறான். ஏன்னா வன்முறை வார்த்தைகள் வந்தாலும் கூட அந்த மென்முறையா மாத்துறா, ஏவுகணைகளாக இருந்தாலும் அதை மலரம்பா மாத்துறா. எதிரில் வர்றவன் இரும்பா இருந்தா கவலை இல்லடா, உன் மனசு காந்தமா வச்சுக்கோ. பல ஆண்டுகளுக்கு கிரைண்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாத காலத்துல ஒருத்தன் பருமனான உடல் பருமனான ஒரு ஆள் ஹோட்டல்ல வேலைக்கு போனான். ஓட்ட முதலாளி சொன்னார், உன் உடம்பு பலத்துக்கு நீ மாவு அரைக்க தாண்டா லாகி அரைப்பேடான்னு அரைக்கிறேன்னா. ஆனா ஒரு கண்டிஷனை அரைச்சு கொண்டாந்து என்கிட்ட காமிக்கணும். அதுல என்ன பெரிய விஷயம், கொண்டாந்து காமிச்சான். தொட்டு பார்த்துட்டு வெண்ண மாதிரி அரைடான்னார். மறுநாளும் கொண்டாந்து காட்டினா அதே மாதிரி சொன்னார், மறுநாளும் காட்டினா அதே மாதிரி சொன்னார், 4வது நாள் அதே மாதிரி காட்டினா வெண்ண மாதிரி அரைடான்னார். வேலையை நான் விட்டுறதா இருக்கிறேன்னா. கேட்டா 4 நாள் சொன்னதான்டா சொன்னேன், ஏன் கோவப்படுற? நீ 4 நாள் சொன்னது நியாயம், இன்னைக்கு நான் வெண்ணையை கொண்டாந்து காமிச்சுக்கிறேன். எதையும் தொட்டு பார்த்துட்டு வெண்ண மாதிரி அரைடான்னா உங்ககிட்ட வேலை செய்ய முடியாது. ஏன்? நீ குறைய பார்க்கிற ஆள். உன் நிறைய பாரு, நல்லதை பாரு, நல்லதை பார்க்க பழகு. சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற மணிமேகலை பிறந்த குலத்தில் பிறந்த பெண்களை பற்றி சொல்வது. பரத்தையரை பற்றி ஒரு பெண் சொல்லுகிறாள், இரவின் விடியலில் இருள் கூட மன்னிக்கப்படுகிறது, நாங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை. நாங்கள் பசியின் குழந்தைகள், எனவேதான் குழந்தைகளின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை. நாங்கள் இறைவனிடத்தில் வேண்டுவதெல்லாம், இறைவா எங்களுக்கு குழந்தையை தராதே, அப்படி தந்துவிட்டாலும் ஒரு ஆண் குழந்தையை தராதே, ஏனென்றால் நாளை அதுவும் எங்களை விலை பேசக்கூடாதல்லவா. நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. இந்த கடைசி வரிதையா கவிதை. நாங்கள் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. பெண்களை பற்றி நிறைய சொன்னீங்களம்மா. ஒரு பெண் சொன்னா, கல்யாணம் ஆகல, முதிர் கன்னி, ஒரு குயில் கூவுகிறது. அந்த பெண் சொல்லுகிறாள், உன்னால் முடிகிறது குயிலே ஊரறிய அழுவதற்கு. இல்லையா? என்னால் அழக்கூட முடியலையே. இன்னொரு பெண் சொன்னாள், விழிகள் வானத்தை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னலுக்கு பின்னால் தான். இல்லையா? வேற ஒண்ணு வேண்டாம். இங்க வந்த பிறகு ஐயா அப்துல் ரஹ்மான சொல்லாம போகலாமா? இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றி அவர் அருமையா சொன்னார். ஏன்னா கண்ணதாசன் சொன்னார், இந்திய ஜனநாயகம் மிக அற்புதமானது, உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அற்புதமானது அது. ஒன்றே ஒன்று, ஜனநாயகம் அற்புதமானது, ஆனால் ஜனங்களுக்கும் அதற்கும் தான் எந்த தொடர்பும் இல்லைன்னார். அதே போல ஐயா அப்துல் ரஹ்மான் சொன்னார், புறத்திணை சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி. இன்றைய நிலைமையை அப்படியே காட்டியிருக்கிறாரா இல்லையா? நன்றி.